ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. ஆந்திர பிரதேஷில் ஒரு பெரிய லெவலில் ஒரு திருட்டு ஒன்று நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கியா மேனுஃபேக்சரிங் பிளான்ட் பெனுகொண்டா அப்படிங்கிற ஒரு இடம் ஸ்ரீ சத்யசாய் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உட்பட்ட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் வந்து இந்த சம்பவமானது நடந்திருக்கு. நீங்கள் அந்த பர்டிகுலர் பெனுகொண்டா அப்படிங்கிற அந்த பைபாஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் போதே உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து பார்ப்பீங்க, கியாவோடது. அங்கே தான் இந்த சம்பவமானது நடந்திருக்கு. 900 கியா இன்ஜின்ஸ் வந்து திருடு போயிருக்கு. ஏதோ டெக்ஸ்டைல்ஸில் துணி திருடு போகிற மாதிரி 900 இன்ஜின் அவ்வளோ பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லேருந்து திருடு போயிருக்கு அப்படிங்கிறது தான் டாக் ஆஃப் த டவுனாகவே இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லேருந்து எப்படி 900 இன்ஜின்ஸ் திருடு போயிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வந்து எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து 2020 வந்து தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு. மார்ச் 2025 எண்டில் தான் வந்து இந்த சம்பவத்தை வந்து கன்ஃபார்மே பண்ணுறாங்க கியா நிறுவனம். இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஆடிட் பார்ப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து அந்த இன்வென்ட்ரிலாம் செக் பண்ணுறப்போ தான் இந்த மார்ச் மாதம் 2025 தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சோன்னே போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்வெஸ்டிகேஷனுமே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வரவங்க யாராலையுமே அந்த பொருளை திருடிட்டு வெளியே போக முடியாது. ஒரு இன்ஜினை வந்து அப்படியே கையில் கொண்டு போக முடியாது. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீமே வந்து ஆப்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பர்டிகுலர் டீம் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து யாரும் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. உள்ளே வேலை செய்கிற ஆட்கள் 2020 25 யாரெல்லாம் வேலையை விட்டு போனாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து இப்போ கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து உள்ளே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து டீம் ஃபார்ம் பண்ணி தான் இந்த திருட்டில் வந்து இன்வால்வ் ஆகிருக்க முடியும். வெளியிலேருந்து தேர்ட் பர்சன் யாருமே வந்து அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து அந்த இன்ஜினை வந்து திருடிட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் தரப்பில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஏதோ ஒரு கருப்பாடு தான் இதுக்கு வந்து மாஸ்டர் பிளான் போட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பரபரப்பாக வந்து பேசப்பட்டு இருக்கு. 2020 இந்த திருட்டானது வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ 2020-19 எண்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா COVID-19, அதாவது வந்து கொரோனா பீரியட், இந்த ஒரு சர்வைலன்ஸு இந்த செக்யூரிட்டிலாம் வந்து கம்மியாக இருந்திருக்கும். அங்கே வந்து ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கும். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி எதுவுமே வந்து ஃபங்க்ஷன் ஆயிருக்காது, நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருந்திருக்காது அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில். ஸோ இந்த திருட்டை வந்து அவங்க ஈஸியாக நடத்தியிருப்பாங்க. 2019 ஃபஸ்ட்டு கியா லான்ச் பண்ண கார் தான் செல்டாஸ். அதுதான் வந்து BS6 வந்த வெஹிக்கிள் நம்ம இந்தியாவுக்குள்ளே. அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து ஹியூண்டாய் அண்ட் அதர் கம்பெனிஸ் வந்து BS6 வெஹிக்கிள்ஸை வந்து ஒன்றா கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ கியா தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க BS6. கியா செல்டாஸ் டெயில் கேட்லேயே வந்து பாரத் ஸ்டேஜ் 6ன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி தான் அந்த வண்டியே வந்துச்சு. ஸோ அப்படி தான் வந்து கியா வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து முத்திரையை பதிச்சாங்க இல்லையா. ஸோ அந்த டைம்ல இருந்தே பார்த்தீங்கன்னா இன்ஜின்ஸ் வந்து திருட்டு போயிருக்கு. கியா இஸ் அ சவுத் கொரியன் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க இனிஷியலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவிலேருந்து அந்த பாகங்களை வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வச்சு அசம்பிளி பிளான்ட்டில் வச்சு அசம்பிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க இத்தனை நாள். இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து இங்கேயே மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து உள்ளக்குள்ளேயே தொடங்கியிருக்காங்க கியா. ஸோ இந்த இன்ஜின் காம்பனண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவிலேருந்து நம்மளோட இந்தியன் ஏர்போர்ட்டுக்கு வந்து கார்கோ மூலிமா அனுப்பிச்சிடுவாங்க இல்லையா. அங்கேருந்து ட்ரக் வச்சு இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு கொண்டு வர வழியிலேயே வந்து நிறைய இன்ஜின்ஸ் வந்து திருடு போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்குள்ளே வந்தக்கப்புறம் வேலை செய்யக்கூடிய கருப்பாடுகளே வந்து ஸ்கெட்ச் போட்டு இந்த திருட்டானது வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனில் வந்து இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ கியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கார் பிராண்டாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு கியா செல்டாஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து கியா சானட் வந்துச்சு, அதுக்கப்புறம் மினி இன்னோவா கியா கேரன்ஸ் வந்துச்சு, மினி வெல்ஃபயர் கியா கார்னிவல் வந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட் லான்ச் ஆன கியா சைராஸுமே வந்து நல்ல புக்கிங்ஸ் அண்ட் சேல்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கியா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கார் மேனுஃபேக்சரிங் பிராண்டாகவே இருக்குது. ஸோ அந்த ஒரு பிரபலமான ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா 900 இன்ஜின்ஸ் வந்து திருடு போயிருக்கு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஷாக்கிங் நியூஸ் தான். எல்லா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலே இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. கியா இந்தியா அஃபீஷியல்ஸ் கிட்ட வந்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதாவது வந்து 5 வருஷமாவா இன்ஜின்ஸ் வந்து திருடு போனது நீங்கள் வந்து கவனிக்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கியா அஃபீஷியல்ஸ் வந்து அந்த கேள்விகளுக்கு வந்து பதில் இன்னும் கொடுக்காமலே இருக்காங்க. மேபி அவங்களோட இன்வென்ட்ரி சிஸ்டம் வந்து அவ்வளோ வீக்காக இருந்திருக்கலாமோ என்னமோ, அவங்க வந்து இன்னும் வாயை திறக்காமலே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஆஸ் இட் இஸ் என்ன நடந்திருக்கோ அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு மாஸ் திருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து போக போக தான் நமக்கு தெரியும். ஸோ வேலை செய்கிற கம்பெனிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திருட்டை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் பகிருங்க. And for more such videos, subscribe to Pulse Up and follow our official Instagram page, Pulse Up Official. I'll see you guys in the next video. Bye.